மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு யார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்பது தெரிந்துவிடும். கடைசி நேரத்தில் பல விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல டேட்டாக்கள், பல சர்வேக்கள், பல விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலான சர்வேக்களில் நான் சர்வேக்களை நம்புறதில்லைன்னு முதல்ல சொல்லிட்டேன். ஏற்கனவே பல வீடியோக்களில் அதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் கலை யதார்த்தம் ஆக்சுவலாக இந்த மக்களுடைய மனநிலை, ஏற்கனவே இவர்கள் அளித்த வாக்குகள் யாருக்கு ஒரு பெரும்பான்மையான விஷயங்களாக நடந்திருக்கு அப்படின்றத உங்கள் கவனத்துக்கு சில விஷயங்களை சொன்னால் நிச்சயமா நமக்கு எப்படி இது உறுதியாக நம்ம அதை சொல்ல முடியுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏதோ இது நம்ம திமுகவுக்கு சாதகமாக அல்லது அதிமுகவுக்கு சாதகமாக அப்படி பேசுறோம்னு மட்டும் நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் நான் நேரடியாக களத்துக்குள்ள வந்துடுறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் வாக்காளர்கள் 5 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 5.25 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல வாக்களித்தவர்கள் 4,88,00,000 பேர் வாக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 85% வாக்கு. அதனாலதான் இந்த பயங்கரமா கொந்தளிச்சாங்க. விஜய் வந்த உடனே வாக்கு சதவீதம் ஏறிடுச்சு, ஆச்சா பூச்சானாங்க. ஆனா அவர்களுக்கு புரியல. எஸ்ஏஆர் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. 6.5 கோடி பேர் இந்த இடத்துல இப்ப 5.25 கோடி தான் இருக்காங்க வாக்காளர்கள்ன்றது புரியல. நம்ம அந்த கணக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ 4,88,00,000 பேர் வாக்கு போட்டிருக்காங்க. இந்த வாக்கு சதவீதத்துல 35 கிட்டத்தட்ட 38% 40% யார் எடுக்கிறார்களோ அவர்கள் சாலிடா வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிட முடியும். இப்போ இந்த வாக்கு சதவீதத்துல வாக்கு யாரெல்லாம் எங்கெல்லாம் போட்டிருப்பாங்க, எப்படியெல்லாம் வாக்கு அவர்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப விஜய் 2 கோடி ரசிக குஞ்சுமணிகளை வைத்திருப்பதாக அவர்கள் புலகாயுதம் அடைகிறாங்க. ரொம்ப காலமா அவங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம், நாங்கள் ஆன்லைன்ல 2 கோடி பேரை சேர்த்துட்டோம், எங்க உறுப்பினர் எண்ணிக்கை 2 கோடி பேரு அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது கரெக்டா? அவங்க சொல்றது, நம்ம சொல்லல. அதை ஆன்லைன் மூலமாக சேர்க்கை, ஆன்லைன் சேர்க்கை என்பது யார் வேணா சேர்க்கலாம், யார் வேணா உள்ள வரலாம், எந்த ஊர்ல இருந்து வேணா வரலாம், எந்த நாட்டுல இருந்து வேணா சேரலாம். அதற்கு அவர்கள் இங்கதான் இருக்கணும் அவசியம் இல்லை. எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து கூட அவங்க சேர முடியும். அந்த அடிப்படையில் அவர் 2 கோடி பேரை நான் உறுப்பினராக வைத்திருப்பதாக சொல்றார் விஜய் தரப்பா அதை தான் பெருமையா அடிச்சு பீத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திமுகவுடைய கோர் ஓட்டு பாயிண்ட், அவங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை அது எவ்வளவுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எம்ஜிஆர் காலகட்டத்தில், எம்ஜிஆர் இருக்கும்போது 45 லட்சம் பேர் இருந்தாங்க. அதோட உறுப்பினர்களாக 45 லட்சம் பேர் இருந்தாங்க. அதன் பிற்பாடு அம்மையார் ஜெயலலிதா அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ண பிறகு படிப்படியாக அந்த எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி பேரை அவர்கள் உறுப்பினராக, அதிமுக உறுப்பினராக சேர்த்ததாக சொல்லுவாங்க. அவங்க எண்ணிக்கை 1.5 கோடி பேர் இருப்பதாக சொல்லப்படுச்சு. எடப்பாடி காலத்துல அந்த சேர்க்கை நடந்ததானா? பெருசா நடந்த மாதிரி தெரியல. ஆனால் எடப்பாடி காலத்துல நடந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பல பேர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. அணிகள் உடைஞ்சது, தனித்தனியாக உடைஞ்சது. அப்ப ஆதரவாளர்கள் அவங்களோட போயிட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஓபிஎஸ் போனார்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பல ஆயிரம் பேர் அவர் விட்டு வெளியே போயிருப்பாங்க. வைத்தியலிங்கம் போனார்னா வைத்தியலிங்கத்தோட ஒரு பல ஆயிரம் பேர் போயிருப்பாங்க. மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன், அப்புறம் கேசி பழனிசாமி, இன்னும் பல பேர். எடப்பாடி காலத்துல அவங்க போன ஆட்கள்லாம் பெரும்பாலான நிறைய பேர் போகும்போது அவங்க ஆதரவாளரையும் கூடவே கூட்டு போயிருவாங்க. அந்த அடிப்படையில அந்த 1.5 கோடி பேர் நிச்சயமாக ஒரு 50 லட்சம் பேர் வெளியே போயிட்டு இருப்பாங்க. 1 கோடி வாக்காளர்கள் தான், அதாவது 1 கோடி ஆதரவாளர்கள் தான் இப்ப அதிமுக இருக்க முடியும். அவர்களும் டயலமோலியே இருக்கிறாங்க. எடப்பாடி நிப்பாரா, நிக்க மாட்டாரா, தேர்வாரா, தேர மாட்டாரான்னு மாதிரி டயலமோலியே இருக்கிறாங்க. அந்த அடிப்படை, அதனாலதான் கடந்த எம்பி தேர்தலில் அதிமுகவால் 20% வாக்குகளை மட்டுமே பெற முடிஞ்சது. ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்று கிட்டத்தட்ட பெருவாரியான வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி எல்லா இடங்களிலும் பல இடங்கள் டெபாசிட் போய் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு தோத்து போன நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு அந்த கோர் பாயிண்டா இருக்கிற ஆதரவாளர் எண்ணிக்கை குறைஞ்சது தான் காரணம். சக்தியானது தான் அதிமுக. இரட்டைலை பலமான ஒரு சின்னம் தான், அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கான அதிமுக ஆதரவாளர்கள் எண்ணிக்கை குறைந்ததுனால அவங்க தோல்வி தொடர்ச்சியா வருது. நியூட்ரல் ஸ்டாண்ட் போடுறது ஒரு கணக்கு தான். அது பெருவாரியாக சப்போர்ட் பண்ணாது. ஒரு சின்ன ஒரு லிஃப்ட் பண்ணி விடும், அவ்வளவுதான். ஆனால் அந்த கோர் பாயிண்ட் ஓட்டை யார் தக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி என்பது தொடர்ச்சியாக கிடைக்கும். அதோட கூட்டணி பலம். இந்த அடிப்படையில் இவங்களுக்கு 1 கோடி ஓட்டு இருக்குமான பெரிய சந்தேகம். யாருக்கு? அதிமுகவுக்கு. இவங்க 2 கோடி ஓட்டை, 2 கோடி பேரை நாங்கள் சேர்த்துட்டோம், ஆன்லைன்ல சேர்த்துருக்கோன்றாங்க. அவன் கேரளாவில் இருக்கலாம், ஆந்திராவில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், காஷ்மீர்ல இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம், மலேசியா, சிங்கப்பூர்ல இருக்கலாம், எந்த நாட்டில் ஒன்றா இருக்கலாம். யாருக்கு? விஜய்க்கு ஆதரவாளர்கள்.
ஆன்லைனில் உறுப்பினராக சேர்ந்துருக்கலாம். அதையெல்லாம் அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ஓட்டு போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு ஓரமாக வைங்க. அப்புறம் திமுகவுடைய கோர் பாயிண்ட் ஓட்டு, திமுகவுடைய கோர் பாயிண்ட் ஓட்டு அவர்கள் உறுப்பினர் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 2,60,00,000 பேர், கிட்டத்தட்ட 2,50,00,000 கோடி அப்படி வச்சுங்க. நீங்கள் 2,50,00,000 கோடி கேடஸே அவங்க வச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தர் திமுக இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பம் நிச்சயமா திமுக தான் ஓட்டு போடும், மாறி போடாது. காலங்காலமாக திமுக தான் போட்டுட்டு இருப்பாங்க. அவன் பையன் வளர்ந்து அவனுக்கு வந்து விவரம் தெரியும் போது அவனுக்கு விருப்பப்பட்டு சில நேரங்களில் மாறுவதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட அப்பா மாற்றுவார். இல்லைப்பா நாம வந்து பாரம்பரியமா திமுக குடும்பம், நம்ம பாரம்பரிய அதிமுக குடும்பம் அப்படின்னு அவங்க அப்படியே அதை ஓட்டு மாறாமல் இருக்கும். அந்த அடிப்படையில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2,50,00,000 கோடி வாக்குகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழ் சீமான் இருக்கார். கடந்த முறை அவர் கிட்டத்தட்ட 35 லட்சம் ஓட்டுகளை பெற்றார். 35 லட்சம். அப்போ 35 லட்சம்னா ஒரு 30 லட்சம் பேர் அவர் வந்து அவர் கையில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். விசிகா கடந்த முறை அவங்க வந்து 4 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 6 இடங்கள் கிடைச்சி 4 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2% ஓட்டுகளே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு. 18 இடங்களை காங்கிரஸ் பெற்றது. காங்கிரஸ் பெற்றதுல பெரும்பாலும் திமுக ஓட்டு தான். அதனால அது பெருசா நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம். காங்கிரஸ் ஒரு ஓரமா வைங்க, அது எக்ஸ்ட்ரா கேஸ் தான், அதனால ஓரமா வைங்க. பெரிய ஓட்டுலாம் கிடையாது. கம்யூனிஸ்ட் ஓட்டு எப்பவுமே கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்கும். அவர்கள் ஒரு 1%, இந்த கம்யூனிஸ்டுக்கு 1%, அந்த கம்யூனிஸ்டுக்கு 1%, 1%. மற்றபடி பெரிய வாக்கு சதவீதம் கிடையாது. இந்த கணக்குப்படி என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஓட்டு போட்டவங்க 4,88,00,000 பேர். இப்போ திமுகவுடைய ஆக்சுவல் கேடஸ் 2,50,00,000 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 2,50,00,000 கோடி பேர்ல நான் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 1000 ரூபாய் பெண்கள் 1,37,00,000 பேர் அவங்க வந்து பலன் பெற்றார்கள். அதுல 37,00,000 பேர் வேறு வேறு கட்சிகள்னு வச்சுன்னா கூட 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. நான் சொன்னல, அந்த கணக்கு ஒரு ஓரமா வைங்க. இப்ப இவங்களுடைய கோர் ஓட்டு, இவங்க திமுக காரன், திமுக வீடு இது அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டவர்கள் 2,50,00,000 கோடி பேர். அதுல 50 லட்சம் பேர் அவர்கள் வேறு வேறு காரணங்கள், யங்ஸ்டர்ஸ் இல்ல பல காரணங்கள், ஏதோ ஒரு காரணங்கள், என்னமோ ஒரு விஷயம், சீட்டு கிடைக்காதவங்க, உள்ளடி வேலை பார்த்தாங்க. என்ன 60 வேட்பாளர்களை புதுசா போட்டிருக்காரு. அப்ப அங்கெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அதனால அவங்கள கொஞ்சம் பேர் ஓட்டே போடலன்னு கூட வச்சுங்களேன், அவங்க ஆதரவாளர்கள் மாத்தி போடுறான்னு கூட வச்சுங்களேன். ஒரு 50 லட்சம் ஓட்டுகளை நீக்கி விடுங்கள், 2 கோடி வாக்குகள் சாலிடா திமுக கிடைக்கும். அவர்களுடைய வாக்கு, திமுகவுடைய கேடஸ் வாக்கு இன்னும் கூட ஒரு 25 லட்சத்தை எடுத்துருங்க. 75 லட்சம் வாக்காளர்கள் திமுகவுக்கு போடல. 1.25 கோடி வாக்கு வந்து திமுகவுக்கு அந்த கோர் பாயிண்டா விழுந்துது. வாக்கு வந்து 4,88,00,000 பேர் போட்டிருக்கான். இப்ப இவர் 1,75 லட்சம் வாக்குகளை தன்னுடைய கட்சிக்காரர்களிருந்து பெறுகிறார்னு வச்சுக்கங்க. இதை தாண்டி கமலஹாசன் அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு ஒரு 2% அல்லது 1% வச்சுங்க, அவர் ஒரு 1%. திருமாவளவன் கடந்த முறை 2-3%, இப்போ 1% வச்சுங்க, பெருசாலாம் வேண்டாம். கம்யூனிஸ்ட் 1%, இன்னொரு கம்யூனிஸ்ட் 1%, ஆக மொத்தம் 4% ஆயிடுச்சா. இது இல்லாமல் காங்கிரஸ் பெரிய ஓட்டு கிடையாது, தள்ளி வச்சுட்டோம் நம்ம. ஆனாலும் காங்கிரஸ்காரங்கன்னு எங்கேயோ 1, 2, 4 அப்படி இருப்பாங்க. அவர்கள் 1%, பெருசாலாம் வேணாம், 1%. அப்ப இதன் மூலமாக 5% வாக்குகளை திமுகவுக்கு கிடைக்கிறது. திமுக ஏற்கனவே 1.25 கோடி வாங்குச்சுன்னா 4.25 கோடி வாக்குகள்ல 1.25 கோடின்றது கிட்டத்தட்ட ஒரு 35% மேல பாஸ் பண்ணிட்டாங்க. அப்பவே 35% தாண்டி விட்டார்கள். இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 5%. அப்ப 35% திமுக, ஒரு 5% 40% ஆயிடுச்சா. இது இல்லாமல் தேமுதிக, புதிய வரவாக தேமுதிகவுக்கு கடந்த முறை வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மினாங்க. ஆனால் மாநில தேர்தலில், எம்எல்ஏ தேர்தலில் அவர்களுக்கு ஒரு வாக்கு, அவருடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் குறைஞ்சு நீங்க 2%, ஏன்னா 8% வச்சிருந்தாரு விஜயகாந்த். அது எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா கூட 2% வாக்கு கன்ஃபார்மாக அந்த விஜயகாந்த் கட்சிக்கு வந்திருக்கும். அப்ப ஏற்கனவே 40%, இது கூடுதலாக 2%, 42% வாக்குகள் திமுகவுக்கு சாலிடா கிடைக்கும். இப்ப நீங்க 42% வாக்குன்னா 4.88 கோடியை கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி வாக்குகள் திமுக வசம் 2.25 2.5 கோடி வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்குது. அப்ப 2 கோடி வாக்குகளை தாண்டிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா திமுக சாலிடா
160 170 இடங்களை ஈஸியா பெற்றிட முடியும். இப்ப 170 இடங்கள் என்பது வந்து இன்றைக்கு தனிப்பெருமையாண்மையாக மெஜாரிட்டியாக திமுக வர முடியும். கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து சொன்னா 200 வரைக்கும் போலனா கூட 170 இடங்கள் 180 இடங்கள் பெற்றாலே தனிப்பெரும் கட்சி மட்டும் இல்லாம ஃபுல் மெஜாரிட்டியில் இந்த கூட்டணி வெற்றி பெறும். அப்ப விஜய்க்கு வந்து 2 கோடி கேடஸ் இருக்காங்களே, அதை நீங்க கணக்கிலே எடுக்கலையே. 1.25 கோடியை கணக்கு சொல்றீங்கன்னா இந்த 1.25 கோடியும் இங்க இருப்பவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. நான் ஏற்கனவே 2.5 கோடி பேர் இருக்காங்க. நான் 75 லட்சத்தை நீக்கிட்டேன். வெளிநாட்டில் இருக்கலாம், வேற ஊர்ல இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், அல்லது மாறி ஓட்டு போட்டுருக்கலாம், மாற்றம் சொல்லியிருக்கலாம், திமுகவுக்கு மறந்துருக்கலாம், உள்ளடி வேலை பார்த்துருக்கலாம், சீட்டு கிடைக்காம ஆத்திரத்துல வேலை பார்த்துருக்கலாம். இப்படின்னு பல காரணங்களால் அவர்கள் ஓட்டு போடலாம் கூட 1.25 கோடியும் இங்கே இருப்பவர்கள். ஆனா விஜய்க்கு கிடைத்திருக்கிற அவர் சொல்லுகிற அந்த 2 கோடி அவங்களுடைய ஆதரவாளர்கள் எண்ணிக்கை என்பது உலகம் பூரா இருந்து ஆன்லைன்ல சேர்ந்தவன். ஆன்லைன்ல சேர்ந்தவங்க இங்க வந்து ஓட்டு போடல. அந்த அடிப்படையில ஒரு ஊர்ல அந்த அமைப்பு அவங்க வச்சிருக்கிற ரசிகர் பட்டாளத்துல ஒரு ஊருக்கு அல்லது ஒரு தொகுதிக்கு 5000 10,000 அதிகப்படியாக 20,000 பேர் அவர்கள் ரசிகர்களாக இருந்தார்கள். அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கூட 10,000 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா கூட 20,000 10,000 30,000 தான் வாக்குகள் கிடைக்குது. அப்போ அவர்களுக்கு பெரிய வாக்கு கிடைப்பதற்கு சாத்தியம் இல்லை. நீங்க அந்த கணக்குப்படி பார்த்தா 50 லட்சத்திலிருந்து ஒரு 70 லட்சம் வாக்குகளை விஜய் பெறுவதற்கு சாத்தியம் இருக்கு. அவ்வளவுதான். கோடிகள் கூட 1 கோடி வாக்குகள் கூட வாங்குவதற்கு அவரால் முடியாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு 2.25 கோடியை வந்து பிரிச்சுட்டாங்க திமுக. அதிமுக தன்னுடைய 1 கோடி வாக்காளர் 1 கோடி கேடஸ்ல குறைந்தபட்சம் ஒரு 50 60 லட்சம் வாக்குகளையாவது பெறும். அந்த ரெட்டலைக்கு போடுவாங்க. அந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு 20 22% பெறுவார்கள். இது இல்லாம பாஜக அந்த சங் பரிவார் கும்பலோடு மத ரீதியாக பாஜக மேல் பற்றுடையவர்கள் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 1% 2% ஓட்டு போடுவாங்க. அது இல்லாம அவர்களோடு இருக்கிற மற்ற கூட்டணி கட்சி, இப்போ டிடிவி தினகரன் தனியா நிற்கிறாரு, இந்த அம்மையார் தனியா நிற்கிறாங்க, சசிகலா, அவங்க ஒரு பெல்ட்ல வந்து குறைந்தபட்சம் அவர் ஒரு 10 லட்சம் ஓட்டை பிரிச்சா கூட தென் மாவட்டங்களில் செம்ம அடி வாங்குவாங்க. யார் வாங்குவாங்க? அந்த ஓட்டுல யாரோட ஓட்டு? அது முழுக்க அதிமுக ஓட்டு. அதிமுக ஓட்டை சசிகலா பிரிப்பாங்க. இந்த பக்கம் வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஓட்டு வந்து பாமக ஓட்டை மாங்காய் ஓட்டை வந்து அவர் பிரிப்பார். அந்த ஓட்டு யாருக்கு போக வேண்டிய ஓட்டு? அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு. இதுக்கு இடையில விஜய் எங்க குறுக்க மறுக்க பிரேக் இல்லாத சைக்கிள் எடுத்து ஓட்ட முடியும்? ஆனால் இதை ஒரு கட்டமைக்கிறாங்க. இதை நம்பாதீங்க, இது பூரா பொய். ஆக மொத்தம் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும், குட்டிக்காரன் அடிச்சு பார்த்தாலும், எப்படி பரண்டு படுத்து பார்த்தாலும் திமுக வெற்றி என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக கணக்குகள்ல வெளிப்படையாக தெரிகிறது. வாக்குகள் சதவீத அடிப்படையில் சொல்றேன், வாக்கு போட்டவங்க அடிப்படையில் அவருடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட், திமுகவுடைய ஆதரவாளர்கள் லிஸ்ட்ல நான் சொல்றேன். ஆனால் இந்த உண்மையெல்லாம் தெரிந்ததுனால இப்போ ஆதவ் என்கிற அந்த 6 அடி எருமை என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்கு, திமுக கலவரம் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால நாளைக்கு அதிகப்படியான போலீஸை போடுங்கன்னு தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஆதவ். எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இந்த 6 அடி எருமை ஏதோ வேலை பார்க்குது. ஏன்னா இவனுங்களுக்கு அதெல்லாம் இவன் ஏற்கனவே சொன்னான், நீங்க நேபாளம் மாதிரி இலங்கை மாதிரி இங்க புரட்சி வெடிக்கணும், இங்க பெரிய லெவல்ல இங்க வந்து எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்னவன் தான் இந்த 6 அடி எருமை. அப்ப இவன் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கான். நீங்க ஜனங்க ஜாகிரதையா இருங்க, மக்கள் உஷாரா இருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு காரணம் தாவேகா காரணம் தான் இருப்பான். அது இந்த கூலிப்படையை விட்டு இந்த வேலையெல்லாம் இந்த 6 அடி எருமை காசு வச்சிருக்கான், கொள்ள காசு வச்சிருக்கான், மாமனார் சொத்துல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு நல்ல காசு வச்சிருக்கான். இவன் இந்த வேலையை செய்ய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எங்க அப்பன் குதிர்கொள்ளு இல்லைன்னு முன்னாடியே போய் அர்ச்சனா பட்நாயக்கு லெட்டர் போட்டான். இந்த மாதிரி வந்து கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்கு, திமுக தான் செய்யும். ஏன்னா இவங்களுக்கு தூங்கி ஏஞ்சா, சாப்பிட்டா, உட்கார்ந்தா, பாத்ரூம்ல போய் அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இறங்கி போட்டா கூட அதுக்கும் திமுக தான் காரணம்னுவானுங்க. எல்லாத்துக்கும் திமுக, தூங்கினா, ஏஞ்சா, நின்னா, முடிச்சா எல்லாத்துக்கும் திமுக வந்து பயமுறுத்துது அவங்கள. அப்படி அடிச்சிருக்காங்க போல இருக்கு. திமுக தொடர்ந்து பொழந்திருக்கு போல இருக்கு, கனவுல கூட அடிக்கிறானுங்க போல இருக்கு. அதனால திமுக தான் இதற்கு காரணமா இருக்கலாம், உஷாரா இருங்கன்னு இவர் லெட்டர் போட்டு பாதுகாப்பா பலப்படுத்த சொல்லியிருக்காரு. இப்ப திமுக தன் பங்குக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கு, வாக்குச்சாவடிகள்ல போலீஸ் பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க, வாக்கு எண்ணிக்கை நேர்மையா நடத்துறதுக்கு நீங்க முயற்சி எடுங்க, அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு நீங்க கண்காணிப்பா இருங்க அப்படின்னு திமுகவும் தன் பங்குக்கு ஒரு கடிதத்தை
RS பாரதி மூலமா கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில திருமாவளவன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்னடா அப்படின்னா, விஜய் பெயரில் மிகப்பெரிய சூதாட்டம் நடக்கிறது, பெட்டிங் நடக்குது, விஜய் முதல்வர் ஆவார்னு பெரிய லெவல்ல பல கோடி ரூபாய் முதல் போட்டு பெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய லெவல் ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது, அதற்கு முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம், வாய் திறக்காம அமைதியா இருக்காரு, விஜய் பெயரில் நடக்கிற சூதாட்டத்தை கண்காணிங்க, கட்டுப்படுத்துங்க, விஜயை ஊதி பெருசாக்குறாங்க, காத்து போன பலூனு, நீர் குமிழின்ற ரேஞ்சில் அவர் பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. உண்மைதான், விஜய் பெயர்ல பல இடங்கள்ல சூதாட்டம் நடப்பதாக தகவல் வருது. குறிப்பாக பெட்டிங், விஜய் பெரம்பூர்ல ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா பெட்டிங், திருச்சி கிழக்குல ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா பெட்டிங், கிரிக்கெட் மேட்ச்ல போடுவானுங்க, இந்தியா ஜெயிக்குமா டெல்லி ஜெயிக்குமா, மும்பை ஜெயிக்குமா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்குமான்னு பெட்டிங் கட்டுவானுங்க. அந்த மாதிரி வேலையை இப்ப இந்த தேர்தலில் பண்ணியிருக்கானுங்க. கடைசி நேரத்தில் ரேட் எகிர்தான் பயங்கரமா. திமுக ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கூட்டம், இல்ல விஜய் தான் ஜெயிப்பார்னு ஒரு கூட்டம், இப்படி பயங்கரமா பெட்டிங் போயிட்டு இருக்கு. உஷாரா இருங்க. பல அசம்பாவிதங்கள் நாளை நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பத்திலிருந்தே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஜாக்கிரதையா எல்லாரும் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். வெற்றி தோல்வி என்பது எல்லாருக்கும் சகஜம். இந்த தேர்தல்னா அடுத்த தேர்தலை பார்த்துக்க போறீங்க. உங்களுக்கு எடுத்த உடனே பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணும்ல, தீப்பந்தத்தை வச்சு கூட வெளிச்சத்தை நீங்க தேடிக்கலாம். இல்ல ஒரு காடா விளக்கு, ஒரு சிம்னி விளக்கு கூட வச்சு கூட உங்க வெளிச்சத்தை நீங்க தேடிக்கலாம். எதுவுமே இல்லைன்னா இருட்டில் வாழ பழகிங்க, அவ்வளவுதான். துப்புரவா கரண்ட் போயிடுச்சு, இன்வெர்டர் இல்ல, ஜென்ரேட்டர் இல்ல, நான் பார்த்து பழகப்பட்ட வீடு தான், இருட்டில் வாழ பழகுறீங்கல்ல, அது மாதிரி இருட்டில் வாழ பழகுங்க. ஏன்னா இதெல்லாம் யாருக்கு சொல்றேன்னா, தாவேக்கா தற்கொலை கும்பலுக்கு சொல்றேன். அவங்க தான் உஷாரா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் ஏடாகூடமான வேலையெல்லாம் செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க. பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்குது, கேர்ஃபுல்லா இருங்க. நாளை ரொம்ப நம்ம என்ன சூழல் இருக்கோ அந்த சூழலை மறுபடியும் நம்ம நம்முடைய சேனல்ல பேசுவோம். இது இல்லாம பல்வேறு விஷயங்கள் வரும். பார்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கோடங்கி. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.